10th ஜியாகிரஃபி லெசன் 6 கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமியின் அமைவிடம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் வெஸ்டர்ன் காட்ஸுக்கும், அதுவும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையில தான் தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமிகள் அமைந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கோண வடிவத்தில் இருக்கும். 60,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாரமகால் பீடபூமி. இது எங்கே இருக்குது அப்படின்னா மைசூர் பீடபூமியோட ஒரு பகுதி தான் இந்த பாரமகால் பீடபூமி அப்படிங்கிறது. 350 மீட்டர்லேருந்து 710 மீட்டர் வரைக்கும் உயரம் உடையது. ஓகேவா? எந்த மாவட்டங்கள் இந்த ரீஜியனில் வருது அப்படின்னா தர்மபுரியும் கிருஷ்ணகிரி மாவட்டமும். ஓகேவா? அடுத்தது கோயம்புத்தூர் பீடபூமி. இது எங்கே அமைய பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரிக்கும் தர்மபுரி மாவட்டத்துக்கும் இடையில தான் இருக்கும். இதோட உயரம்னு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 450 மீட்டர் வரைக்கும். ஓகேவா? ஸோ இதில் கவர் ஆகிற மாவட்டங்கள்னா கோயம்புத்தூரும் ஈரோடும். அடுத்தது கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலேருந்து பிரிக்கிற ஆறு எதுன்னு கேட்டிங்கன்னா மோயர் ஆறு. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்தது கோவை பீடபூமியில் பள்ளத்தாக்குகளை உருவாக்குறது எதெல்லாம் அப்படின்னா பவானி, நொய்யல் மற்றும் அமராவதி ஆறுகள். ஓகேவா? அடுத்தது நீலகிரி பகுதியில் காணப்படும் மலையிடை பீடபூமி எது அப்படின்னா ஷிக்கூர் பீடபூமி. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது மதுரை பீடபூமி. இது வந்து மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்குது. ஸோ இதில் இருக்கிற வடிநில பகுதிகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா வைகையும் தாமிரபரணியும். அடுத்தது தமிழ்நாட்டோட சமவெளிகள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்நாட்டு சமவெளி, கடற்கரை சமவெளின்னு சொல்லி 2 சமவெளிகள் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டோட வளமான சமவெளி எதுனா காவிரி ஆற்று சமவெளி தான் தமிழ்நாட்டோட வளமான சமவெளி. ஓகே. ஸோ தமிழ்நாட்டோட கடற்கரை சமவெளி எதுன்னு பார்த்தீங்கன்னா கோரமண்டல் அல்லது சோழமண்டல சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சோழர்கள் நிலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா? ஸோ இது எந்த ரீஜியன்லேருந்து எங்கே வரை கவர் ஆகி வரும்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கவர் ஆகும். அடுத்தது கடற்கரை ஓரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் என்னன்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னா தேரி. இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த தேரி குன்றுகள் அப்படிங்கிறது எந்த மாவட்டங்களில் காணப்படுது அப்படின்னா ராமநாதபுரம் அண்ட் தூத்துக்குடி மாவட்டங்கள். ஓகே. இந்த தான் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மணல் குன்றுகளோட பேர் என்ன அண்ட் அது எந்த ரீஜியன் கவர் ஆகி வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பவளப்பாறைகள் காணப்படும் பிளேஸ் எதுனா மன்னார் வளைகுடா. ஓகேவா? தமிழ்நாட்டில். அடுத்தது தமிழ்நாட்டில் பனைமரம், சவுக்கு தோப்பு பரவலாக காணப்படுவது எங்கே அப்படின்னா தங்கமணல் கடற்கரையில் காணப்படுது. புகழ்பெற்ற தமிழக கடற்கரைகள் எது எதுனா மெரினா, எலியட், அப்புறம் கோவளம். இந்த கோவளம் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்கிற கடற்கரை. ஓகேவா? ஸோ வெள்ளி கடற்கரை அப்படிங்கிறது கடலூரில் இருக்குது. அடுத்தது தமிழ்நாட்டோட வற்றாத ஆறு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமிரபரணி ஆறு. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு வற்றாத ஆறு அப்படின்னா தாமிரபரணி மட்டும்தான். ஓகே. வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஓகே. இதான் வந்து இன்றைக்கான கொஷின்ஸ். ஸோ ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.